நல்லபடியாக தேர்வுகள் எழுதிடவும் தேர்வுகள் காலத்தில் நாங்கள் எல்லா பாடங்களிலும் ஆசையுடனும் அவர்களது நல் ஆதரவுடனும் நாங்கள் தேர்விலே நல்ல முறையிலே எழுதி சிறந்தோங்கிற சரஸ்வதி தேவியின் அருளை பெற்றிடவும் அயக்ரீவரின் திருவருளை பெற்றிடவும் தட்சிணாமூர்த்தியாம் குருவருளும் பெற்றிடவும் பிரார்த்தனை செய்கின்றோம். ஓம் ஸ்ரீ மகா கணபதயே நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. நான் சொல்ற மந்திரம் சரஸ்வதியோடைய மூல மந்திரம். நல்ல மனசார பிரார்த்தனை பண்ணுவோம். ஓம் ஐம் சரஸ்வதி நமஹ. உங்களுக்கு நீங்க தான் பேசணும், யாரும் தப்பிலாம் கொடுக்க மாட்டாங்க. சில பேர் நான் பக்கத்துல வாய் மட்டும் அப்படி நசிக்கிறாங்க. குழந்தைங்களை சொல்றேன், உங்க அம்மா அக்கால உங்களுக்கு டப்பிங் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு நீங்க தானே படிக்கிறீங்க. நம்ம கடவுளை நோக்கி நாம பிரார்த்தனை செய்யறோம் இல்லையா? நம்ம மனசார நம்ம வாழ்விட்டு சொல்லணும். இல்ல நான் நிறைய பேர் ஆயப்படுத்துறது இல்லை. எல்லா எக்ஸாம் நெக்ஸ்ட் எக்ஸாம் ஆன்வர்ட்ஸ் அடுத்த இப்ப மிட்டம்லேருந்து ஆரம்பிச்சு ஆன்வர்ட்ஸ் நெக்ஸ்ட் எக்ஸாம் மட்டும் இல்லை, அவங்க தொடர்ச்சியாக எல்லா தேர்வுகளையும் முதல்ல வாங்கணும். எல்லாருக்கும் சார் என் கிளாஸ்ல அந்த பையன் அவன் ஃபர்ஸ்ட் இருக்கும், நான் விட்டு கொடுத்துருக்கேன். இதுல விட்டு கொடுக்கறதே கிடையாது, 15 விட்டு கொடுக்கறதே கிடையாது. ஒரு பேனா இல்லைன்னா அப்பனுக்கு பேனா கொடுக்கலாம், ஒரு பென்சில் கொடுக்கலாம், ரப்பர் கொடுக்கலாம். படிக்க யாருக்கும் விட்டு கொடுக்கூடாது, யாருக்காவது விட்டு கொடுக்கூடாது. போட்டி அதுல மட்டும் போட்டி போராம இருக்கக்கூடாது. அவன் நல்லா படிக்கிறான், அதனால அவன் எக்ஸாம்ல அவன் ஃபெயில் ஆகிறதுக்கு நான் தான் பண்ணேன். அந்த மாதிரி கெட்ட மேல மட்டும் தான் வரக்கூடாது. நான் படிக்கணும், உனக்கு கொடுத்துருக்க அதே மூலம் தான் எல்லாருக்கும் கொடுத்துருக்கான் ஆண்டவன் இல்லையா? அவருக்கு சாருக்கு 100 கிராம் கொடுத்துருக்காரு, உங்களுக்கு 5 கிராம் தான் கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் ஒரே அளவாகத்தான் ஆண்டவன் நமக்கு மூளை கொடுத்துருக்கிறான். ஒரே மாதிரியா சிந்தனை நாம செயல்படுறோம். நம்ம எப்படி நினைக்கிறோம், எந்த மாதிரி நினைக்கிறோம், நம்ம செயல்படுறோம், அதை வச்சுதான் நமக்கு மதிப்பெண்றோம் இல்லையா? அதனால நாம படிக்கணும், நான் ஃபர்ஸ்ட் வாங்கணும். அடுத்த வீட்டுக்கு எழுதுறாங்க, அவன் ஃபர்ஸ்ட் வாங்கணும், அவன் அதுக்காக செய்யறான், அவன் முன்னாடி வரணும். அவன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு போட்ட விட்டு கொடுக்கணும், நான் வரணும், நான் படிக்கணும். அதே சமயத்துல படிக்க வராதவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். வராத மேக்ஸ்ல வீக்கா இருக்கான், உங்க கிளாஸ் உன் பக்கத்துக்கு இருந்துச்சு, உனக்கு நல்லா மேக்ஸ் வருது அப்படின்னு சொன்னாக்கா நீ என்ன பண்ணா அவன் பாஸ் கொடுத்தாங்க, அப்புறம் நான் என்ன ஆகுது அது வரக்கூடாது. யார்கிட்ட அவருக்கும் சொல்லிக் கொடுக்கணும், அவரும் பாஸ் பண்ணணும். இன்னொரு விஷயத்துல இருக்கணும், ஆனா நான் ஃபர்ஸ்ட் வரணும், நான் 100 out of 100 வாங்கணும், நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கணும், நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கணும், டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் வாங்கணும். அந்த ஃபர்ஸ்ட் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் சின்ன வயசுல கதை சொல்லியிருக்காங்க. முயல் ஆமை தெரியுமா இல்லையா? கதை தெரியுமா இல்லையா? முயல் என்ன பண்ணுமா? முயல் ஆமை ரன்னிங் ரேஸ் போகுமா? வச்சுட்டா ஆமை மெதுவாக போகும், ஆனா முயல் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டாரு. ஆமை மெதுவா போயிட்டு ரெஸ்ட் எடுத்தார், முயல் தூங்கிட்டாரு. இந்த கதையில இருந்து நமக்கு விஷயம் என்ன தெரியுதுன்னா, முயலாமைனா என்ன? முயலும் ஆமையும் இல்லை. நாம வாழ்க்கையில முயற்சி செய்யாமை தான் முயலாமை. நாம முயற்சி செய்யாம பின்தங்கிட்டா அந்த முயல் மாதிரி தூங்கிடுவோம். முயற்சி செய்து கொண்டே கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் கொஞ்சம் பாடம், இன்னும் நாலு கொஞ்சம் பாடம் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சேன்னு சொன்னா ஆமை மாதிரி மெதுவா போயாரு ஃபர்ஸ்ட் வந்துடும். அந்த முயலாமை என்று நீக்கணும், கல்லாமை இல்லாமை ஆகணும். அதற்கு
நாம நல்லபடியா கல்வி கற்கலாம். இந்த கல்வி மட்டும்தான் எதுக்கு யாராலும் அழிக்க முடியாத ஒரு செல்வம். இன்னைக்கு நான் கேட்டிருக்கிற ட்ரெஸ் அழிஞ்சு ஒரே மாறி போயிடும். இப்ப சின்ன பையனா இருக்கும், ஒரு நாள் ஆனா கல்யாணம் ஆயிடும், அதுக்கப்புறம் குழந்தைகள் பிறந்துடும், அதே தலைமுறை நடக்கணும், ஒரே மாறிடும். என்ன சின்ன வயசுல எப்படி பார்ப்ப, இப்ப தலைமுறைலாம் நடத்திட்டு வயசு அதெல்லாம் ஆகிடும். ஆனா நான் பெற்ற கல்வி என்றும் மாறாது மாறாது. அதற்காக நம்ம படிக்கின்ற கல்விதான் நமக்கெல்லாம் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் துணையாக நிற்கும். அதனால்தான் கற்றாருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, எங்க போனாலும் நம்ம மதிப்பு. அதனால நம்ம மந்திரத்தை இந்த மந்திரத்தையே சொல்ல முடியல சொன்னா எனக்கு சொல்ல முடியும். ஸ்கூல்ல அரசியல் சொல்றாங்க தெரியல எனக்கு. பல வாட்டி நாங்களாம் படிச்சோம். ஆனா நல்ல விஷயம் ஸ்கூல்ல சொல்லிக்கிற விஷயம் நமக்கு எப்படி தெரியும்? சாதாரண மந்திரமே நம்ம சொல்ல முடியல. அதனால இந்த சரஸ்வதி மூல மந்திரத்தை ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணுங்க. ஏன் கை எடுத்து பிரார்த்தனை பண்ணுங்க. ஏன் ஐம் சரஸ்வத்யை நமஹ. மூணு வாட்டி சொல்லுவோம். ஓம் ஐம் சரஸ்வத்யை நமஹ. ஓம் ஐம் சரஸ்வத்யை நமஹ. இப்போ ஹயக்ரீவருக்காக பிரார்த்தனை. விஜயமுக கடவுள். ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவாய நமஹ. ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவாய நமஹ. ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவாய. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமஹ. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமஹ. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே சரஸ்வதி ஸ்லோகம் சரஸ்வதி நமஸ்துभ्यं வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி. प्रोक्षात् हरित्राबिम्बं संस्थाप्य शरद्दासरद्भर्त ओं गां अनन्ताय नमः. ओं गां धर्मागे नमः. ओं गां ज्ञानागे नमः. ओं गां ऐश्वर्यासनगे नमः. ओं गां पद्मासनगे नमः. पद्मशोधरे ओं ह्रीं गङ्गन्मुक्ताय नमः. ओं ह्रीं गङ्गणपते मूर्तये नमः. ओं ह्रीं गङ्गणपतये नमः. योगदन्तं शूर्पकर्णं गजवक्त्रमहोदरं पाशान्तरं देवं ध्यातसिद्धिविनायकं सिद्धिविनायकस्वामिनिवासने नमः. इति मूलेन आवाहने साधने सन्निधाने सविरोधने तालत्रय दिग्बन्धने अवगुण्डने धेनोपाशविषेदाः मकर नमस्कारमुद्रान्तमुदस्य नमस्वा स्वाहाजनपाध्याचमनार्कान् कृत्वा ब्रह्मपुष्पात्तदैः निक्षिप्य स्वामन्तर्गतगन्नादातावत्पूजावसानकं तावत्तं प्रीतिभावेन कुम्भेऽस्मिन् फलिन्भ्यात् महागणपतये नमः. इति मूलेन आवाहनादि समस्तोपचारसमर्पयामि महागणपतये नमः. धूपार्थमशमर्पयामि महागणपतये नमः. नैवेद्यम् अक्षतान् समर्पयामि महागणपतये नमः. कर्पूरनीराजनम् अक्षतान् समर्पयामि महागणपतये नमः.
நவாகீர்மா ஊர்த்தனாகீர்மா தன்மத்தியே வேதாசகீர்மா இந்திராகீர்மா புஞ்சாகீர்மா அக்கிராகீர்மா நாகாகீர்மா விட்டகீர் குருமாத்திலே குருமா விட்டகலே குருமா தூஜாகீர்மா தாரணீர்மா உத்ராகீர்மா சௌதாகீர்மா தாபரோகீர்மா உக்ராகீர்மா சரஸ்வத்தீர்மா ஓம் சரஸ்வதிகாசீர்மா துர்காவதி சரஸ்வதி துர்காப்ரசோதி துர்காசீர்மா சதுரந்தி துர்காசீர்மா சதுர்காசீர்த்தம் ஓம் ஞானஸ்வரூபிகாசீர்மா சரஸ்வதிகாசீர்மா சரஸ்வதி நமஸ்தம் ஹிருதயகாத்ரூபி உத்தாரந்தம் கவிச்சார சிந்தோ ஹிருதயாகீர்மா சரஸ்வதிகாசீர்மா இதுகலசஸ்ய நீராஜாக்த ஓம் நமோ பகவதே தட்சிணாமூர்த்தயே நத்தம் யோகான் முக்தாம் பிரதிச்சாகீர்மோ நமः தட்சிணாமூர்த்தி குருபகவானாசனகீர்மா ஹிருதயகாசுத்தம் ஓம் குருபகவானாகீர்மா तमोदनं समाधिमुक्तिसाधनं कलाधरावतं सतं विलासिलोकरक्षकं मनायतं मनायतं विनाशुभोतदैत्यकं नताशुभाशुनाशकं नमामिदं विनायकं नतोतरादिभीकरं नवोदितार्थभास्वरं नमस्सुरादुज्वरं नदादिकापदुद्भरं सुरेश्वरं निधीश्वरं गजेश्वरं गणेश्वरं महेश्वरं तमाश्रये परात्परं निरन्तरं समस्तलोकशङ्करं निरस्तदैत्यपुञ्जरं वरेतरो भरं वरं वरे भवत्रमक्षरं कृपाकरं क्षमाकरं मुखाकरं दशस्करं नमस्कृतं नमस्कृता नमस्करोमि भास्वरं मकिञ्चनात्मार्जनं चिरन्तनं दुराजनं मुरारिपूर्वनन्दनं सुरारिगर्भसर्वनं प्रबन्धनाशबीजनं धनञ्जनादिभूषणं कपोरधानवारणं भजेपुरानवारणं निदान्तकान्तगन्तकान्तमन्तकान्तकात्मकं न चिन्तरूपमन्तहीन मन्तराय बृन्दनं मृगन्तरे निरन्तरं वसन्तमे वियोगिनां तमेकदन्तमेवतं विचिन्तयामि सन्ततं वाहातने चतन्तरप्रमाधरे नवम्बरं प्रकल्पति प्रपादये भुरीश्वरं गणेश्वरं वरोगतामुदोगतां सुभाषितीं सुपुत्रतां समादिता विरक्तं எல்லாம் வல்ல விநாயகனே பெருமாளுடைய விருப்பத்தாலும் அக்னி சாட்சியா வந்து கல்யாணம் பண்றாங்க. தேவையானதுக்கு வசூல் பூஜை பண்றாங்க. அக்னி சாட்சி அக்னி தான் விசேஷம். அக்னி பார்க்கணும் அக்னியை பார்க்கணும் அக்னியை பார்க்கணும். அதாவது அக்னியை பார்க்கணும் அப்படின்னா வந்து மனசு வந்து உருவாகும். ஊரை வந்து பெருசாகும். மனசு உருவாக்கிட்டு ஊரை உதவி பண்ணும்போது நம்ம வந்து என்ன பண்ணாலும் நம்ம வாழ்க்கையை தாக்கம் பண்ணுறோம். அதுக்காக தான் அக்னியை பார்க்கணும். அக்னியை பார்க்கணும் யாருமே அவங்க தேவை எப்படி பயந்து பண்ணிட்டாங்க. இந்த காலம் சிறப்பு இந்த அக்னியை பார்க்கணும்னா அதே மாதிரி திரும்ப எல்லாருக்கும் ஞானம் பிரார்த்தனை பண்ணுவோம். ஓம் ஸ்ரீம் ஞானஸ்வரூபம் அக்னிபகவானாசனேன அனுகதாசக்தம் சர்வார்த்தசாராம் திரஸ்தே ஏகாதமே விஸ்வத்தமே பஞ்சதமே சப்ததமே நவதமே ஏகாதசதமே த்ரிவோதசதமே பஞ்சதசதமே சப்ததசதமே நவதசதமே ஏகபதம் சதுஷ்டமே த்ரிவோதசம் சதுஷ்டமே பஞ்சதசம் சதுஷ்டமே சப்ததசம் சதுஷ்டமே நவதசம் சதுஷ்டமே ஏகத்ரிதம் சப்தமே பிரஸ்தமே கௌதமே வாதித்தமே கோடதமே புதம் சதுஷ்டமே ரூபதம் சதுஷ்டமே ஓம் ஜெயஸ்ரீ குருமரே தாமிரதி வித்யாரண்யம் தோக்ஷம் அந்ததேவதே ஸ்வாஸ்வாஹா. ஹோமகுண்டத்துல நிதானமா போடுங்க. இப்ப ஹோமகுண்டத்துல பசங்களுக்கு பாருங்க அண்ணா நீங்க போயிட்டீங்களா அப்படியே லைன்ல பாருங்க. போயிட்டாங்க அப்படியே லைன்ல பாருங்க. லைன்ல பாருங்க அந்த லைன்ல போயிட்டாங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு பிரசாதம் பிரச்சனை இருக்கும். அங்க லைன் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. வாங்க போட்டு வாங்க இடையே வாங்க சீக்கிரம் வாங்க. எவ்வளோ ஜனம் நிற்குது இப்படி வாங்க கொஞ்சம் வாங்க வழி விடுங்க. ஓ வழி விடுங்க. இப்படி போயிடுங்க இப்படி போயிடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் வாங்க. அவர்கிட்ட கேளுங்க பைப் போடலன்னு கேளுங்க.
நிதானமா போடுங்க. இப்படி எப்படியே போடுங்க. நிதானமா பத்திரமா போடுங்க. பிரசாதம் போடவே இல்லை. நிதானமா போடப்பா, விழுந்து போடப்பா. இது பையன் அப்படியே கொடுத்துக்கலாங்கிற ரொம்ப சின்ன குழந்தைங்க கண்ணு பாத்தீங்கன்னா அம்மா அப்பா வர பெரியவங்க கீழே வாங்க. ஓம் ஐம் சரஸ்வதி ஸ்வாஹா. 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 ஓம் சரஸ்வதி நமः. ஓம் சரஸ்வதி நமः. ஜெயந்தரே பாதரவி வித்யாரண்யம் கரிஷ்யாம் சித்தோதனே சதா. ஓம் சரஸ்வதி ஸ்வாஹா. சரஸ்வதி நமः. ஓம் பரவாயில்ல இல்லை பாருமா. அப்புறம் டீ வாங்கிட்டாங்க. அன்னதானம் போட்டுருந்தாங்க. சாம்பார் சாதம் எல்லாரும் சாப்பிட்டுருங்க. எல்லாருக்கும் பொண்ணை கொடுத்துருங்க. சாம்பார் பொண்ணு யாரும் வச்சுக்கோங்க, பொண்ணை கொடுத்துருங்க. அப்படியே கருத்து வச்சு நின்றுட்டா பேர் அப்படியே சுற்றிட்டு அப்படியே நின்றுட்டாங்க. நான் பின்னாடி கூட்டம் இருக்காங்க சுற்றிட்டாங்க நாட்டு ஒரு 3 நாட்டு சுற்றிட்டாங்க. வித்யாவஸ்து சரஸ்வதி 3 பேர் அனுபவம் கிடைக்கணும் நின்றுட்டாங்க. கல்வி செல்வம் வீரம் 3 கிடைக்கணும் நின்றுட்டாங்க. दोनों कोटा ஆமாம் எவ்வளோ தோணும் வேணும்? அது பேக்கெட் எடுத்துக்கணும், பேக்கெட்டே கல்யாணம். கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கணும். அப்போ போயிட்டு இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஞானம் கருணா சரஸ்வதி கலைகள் கருணா சரஸ்வதி கலைமகள் சரஸ்வதி எங்கும் இருப்பதானே கலைகள் கருணா சரஸ்வதி